பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆண்டவர் தாமே நம்மை இந்த 11 மாதங்களும் கண்மணிகளும் பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து ஆசீர்வதித்து தாங்கி நடத்தி வந்த அந்த தெய்வத்துக்கு நாம் கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே, அதிலும் முதல் நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், இந்த சந்தோஷமான நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவும், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவும். ஆகவே அந்த வசனத்தின்படி கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் இன்ப நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாய் கேட்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பாக beware of bragging. beware of bragging. அப்படி என்றால் என்ன? தற்பெருமை பேசுவதில் ஜாக்கிரதையாயிருங்கள். தற்பெருமை பேசுவதில் ஜாக்கிரதையாயிருங்கள். மிக முக்கியமான வார்த்தை இது. எப்படி அப்படின்னு சொன்னா, உலகத்துல பலவிதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான பழக்க வழக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையிலிருந்து தான் நாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பின்னணியிலிருந்து வந்த ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். சடங்குகள், சம்பிரதாயங்கள், இப்படி பலவிதமான பின்னணிகள் நிறைய இருக்கும். அந்த பழக்கம் மாறாது, வழக்கங்கள் மாறாது. பழக்கம் என்பது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடையது. வழக்கம் என்பது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தது. இப்படி பலவிதமான பழக்க வழக்கங்களை கை கொண்டு வாழ்ந்து வந்த நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பழையவைகளை விட்டுவிட முடியாதபடி அதையும் ஆசரித்துக் கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம், சடங்குகள், சம்பிரதாயங்கள், பழக்கங்கள், வழக்கங்கள் எல்லாமே எல்லாம் புதிதாயின என்று சொன்னால், வேத வார்த்தையின்படி, வேத வசனத்தின்படி, ஆண்டவர் சொல்லுகிற கட்டளையின்படி, ஆண்டவர் விட்ட பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் நாம் புதுப்பிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தின்படி, வசனத்தின்படி நம்முடைய சுபாவங்கள் மாறணும், பழக்கங்கள் மாறணும், நம்முடைய சுபாவங்கள் மாறணும், குணங்கள் மாறணும், நம்முடைய தன்மைகள் மாறணும். எப்படி ஒரு சமைக்கிற காய்கறிகளையோ அல்லது எதையோ ஒன்றை, சாப்பிடுகிற ஒன்றை அடுப்புல போட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது அதனுடைய தன்மை மாறுது பார்த்தீங்களா? அதே மாதிரி வசனத்தினுடைய அந்த அனல்ல, ஆவியானவருடைய அனல்ல நம்முடைய சுபாவம் என்ன ஆகணும்? மாற வேண்டும், மாற வேண்டும். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்து நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய சுபாவங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி, இன்னும் பேஷன்ஸ், லாங் சஃபரிங்ஸ், இப்படி எளிமையா இருக்கிறது, தாழ்மையா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, மீக்னஸ், சாந்த குணமாய் இருக்கிறது. இந்த குணத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமையா பேசக்கூடாது. நான் ரொம்ப பொறுமைசாலி, நான் ரொம்ப சாந்தம் உள்ளவன், நான் ரொம்ப எளிமையானவன், இதை கூட என்ன பண்ணிக்கூடாது? டோன்ட் போஸ்ட். என்ன பண்ணக்கூடாது? பெருமையா பேசக்கூடாது.
ஆவிக்குரிய சுபாவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் 13 புத்தகங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதின பவுல் சொல்றார், நாங்கள் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியுடையவர்கள் அல்ல. ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிப்பதற்கு, செய்யறதுக்கு இல்ல, யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியுடையவர்கள் அல்ல. ஆகிலும் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கு? ஆமாங்க. என்ன அழகான வார்த்தைங்க, என்ன ஆழமான வார்த்தைங்க, என்ன அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தை, எவ்வளவு தெய்வ தன்மை நிறைந்த வார்த்தைகள், எவ்வளவு தெய்வீக குணாதிசயம் உள்ள நிறைந்த வார்த்தைகள். அது எங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டு விட்டேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன், பின்னாணைகளை மறந்து முன்னாணையை நாடி தேடி லக்கை, நான் என்ன எனக்கு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன். கடைசியா சொன்னார், போராடினேன் முடித்தேன். என்ன அழகா ஒரு நேர்மையான, பாராட்டப்படக்கூடிய அல்லது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதங்க அது, பாடம். ஆமென். ஆகவே நாம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்முடைய உலக பிரகாரமான விஷயமா இருக்கட்டும், வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், சம்பாதனை குறித்த காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரியதா இருக்கலாம் அல்லது உலகத்துக்குரியதா இருக்கலாம், பண சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தை குறித்த காரியமா இருந்தாலும் அதை நாம பெருமையாகவே என்ன பண்ணக்கூடாது, எண்ணவும் கூடாது, சொல்லவும் கூடாது. எண்ணவும் கூடாது, சொல்லவும் கூடாது. எல்லாம் கடவுளாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாமே அவர் அருளும் ஈவு. என் பலத்தினாலே இதை சம்பாதிச்சேன்னு சொல்றாங்க, என் பலத்தினாலே சம்பாதிச்சேன்னு சொல்றாங்க. அந்த பலத்தை கொடுக்கிற ஒரு கடவுள் இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த பலத்தை, அந்த வேலையை செய்ய முடிக்கிறதுக்கு பலம் கொடுக்கிறவர் யாருதான்? தெய்வம் தான். சமயமும் தேவ செயலும் நேரிட பண்ணுகிறவர் அவர் தானே. செயலையும் சமயத்தையும் நேரிட பண்ணுகிற அவர் இல்லைன்னா அந்த வேலையை செய்து முடிக்க முடியாது. ஆகவே எல்லா துதியும் கனமும் மகிமை யாருக்கு தான்? அவர் ஒருவருக்கு தான். உலகத்துல சொல்ற விஷயம்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, முயற்சி திருவினையாகும். ரைட், உண்மை. முயற்சி ஒண்ணுதா இருக்கலாம், ஆனா அந்த நேரத்தை வாய்க்க பண்றது கடவுளுடைய வேலை. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம கையில இருந்ததுன்னா நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? பெருமை பாராட்டுறதுக்கு தகுதி இருக்கு. நேரமும் நம்ம கையில இல்லை, காலங்கள் நம்முடைய கையில இல்லை, என்னுடைய நாட்கள் என் கையில இல்லை, என்னுடைய ஆயுசு என் கையில இல்லை. ஆமே. நாளை நமதே. எங்க இருந்து நாளை நமது? காற்றடைத்த பையடா, காலமே இது பொய்யடா. அப்ப என்ன பண்றது? நாளை நமதேன்னு எங்க இருந்து பாடுறது? காத்து போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். பார்த்தா பசுமரம், படுத்தா நெடுமரம், முடிஞ்சு போச்சு. பாடுறது நல்லா இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, இல்லையா? ரொம்ப அருமையான வார்த்தைகள்லாம் இருக்கு, பழமொழிகள் இருக்கு. எந்த ஒன்றையும் பெருமைக்கு நாம பேசி பழகவே கூடாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்க. 2 நெடுக்கு 7 குறுக்கு 3 தமுக்கு ஒரே அமுக்கு, முடிஞ்சு போச்சு மனுஷனுடைய நிலைமை. அது எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தாலும், இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆகவே நாம எவ்வளவுக்கு எவ்வளவு, அது அன்னை தெரேசா சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். அடக்கம் பண்ற வரைக்கும் அடக்கமாயிருங்க. அடக்கம் பண்ற வரைக்கும் நாம எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். இதான் வேதம் சொல்லுது. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கு. அவர் உங்களை
உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆகவே நாம் ஒன்றையும் இதை நான் செஞ்சேன், இது என்னால நடந்தது சொல்வதற்கு ஒண்ணு இல்லை, ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் கொடுத்த பலத்தால் இதை செய்து முடித்தேன். ஆண்டவர் சொல்றார் தெளிவா, என்னால் அன்றி உங்களால ஒன்றும் செய்யக்கூடாது. You cannot do anything without me. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் அவருக்கு உரியது. அவரை வைத்துக் கொண்டே இருப்பதுதான் நம்முடைய வேலை. என்னால இது நடந்ததுன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நேபுகத்நேச்சார் சர்வாதிகாரி, அவன் சொன்னான், நான் கட்டின பாபிலோன் அல்லவா தொங்கு தோட்டம். உண்மையிலேயே அவன் மிகப்பெரிய ஒரு கட்டிட நிபுணருங்க, மிகப்பெரிய கட்டிட நிபுணர். 400 அடி உயரத்துக்கு மேல, 400 அடி உயரத்துக்கு மேல தோட்டத்தை, தொங்கும் தோட்டத்தை உருவாக்கணும். தொங்கும் தோட்டத்தை, ஒரு தோட்டம் தொங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி 400 அடி உயரத்துல கட்டுனாங்க. அன்னைக்கு வாட்டர் பம்ப் இருந்ததா? இல்லைங்க. அந்த டெக்னாலஜி நீங்க படிச்சு பாருங்க, கூகுள்ல போய் படிச்சு பாருங்க. அவன் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணான்னு பாருங்க. அந்த நதி மிகப்பெரிய நதிங்க, பாபிலோன்ல மிகப்பெரிய நதி. அந்த நதி ஓரத்துல தான் இவனுடைய பட்டணமே இருக்கு. அந்த நதியில பெல்ட்ல பக்கெட் கட்டியிருப்பாங்க. பெல்ட்ல அந்த பெல்ட் மேல இருந்து கீழே போகும்போது தண்ணியை வாரிட்டு மேல வரும், மேல போய் கொட்டிடும். அந்த மாதிரி சிஸ்டத்தை அவன் செஞ்சு அந்த 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 உலகத்துல 7 அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் தான் தொங்கும் தோட்டம். அவன் தோட்டத்தை எப்படி தொங்க வைக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க, தொங்கும் தோட்டத்தை கண்டுபிடிச்சான். ஆனா நம்பாலே அந்த தோட்டத்துல எப்படா தொங்குறதுன்னு கண்டுபிடிச்சான். புரிஞ்சுச்சா? எப்படி? இதுதான் நம்பால் கண்டுபிடிச்சது. இப்படி அவன் சொன்னான், நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த வார்த்தை அவன் நாவில் இருக்கும் பொழுதே அவன் மிருக சாயலாய் மாறினான். மனுஷனுடைய தன்மை அவனை விட்டு போயிடுச்சுங்க, மிருகமாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க, பெருமை பேசுவது தேவனுக்கு விரோதமான பகை. சுருக்கமா சொல்லப்போனா, பெருமை பேசுவது இருக்கிறதை இருக்கிறது என்றும் உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லிட்டு போங்க. 10 ரூபாய் இருக்கா? இருக்கு, ஆனா சாப்பிட்டு வச்சிருக்கிற, உனக்கு கொடுக்க ஒண்ணு இல்லை சொல்லுங்க. 10 பைசா கூட இல்லைன்னு சொல்லாதீங்க. 10 ரூபாய் வச்சிருப்பீங்க, 10 பைசா கூட இல்லைன்னு சொல்லாதீங்க. 10 ரூபாய் இருக்கு சார், எனக்கு சாப்பிட்றது தான் இருக்கு, அல்லது என்னுடைய தேவைக்கு வச்சிருக்கிறேன், இப்போ என்னால் கடன் கொடுக்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நம்ம அவசரப்பட்டுக்கிட்டு நம்ம ஒருத்தரை மன வருத்தத்தை உண்டாக்கிக்கிட்டு சண்டையை உண்டு பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கு, கொடுக்குறேன், இல்லையா? இல்லை. அதனால வேதம் சொல்லுது, இருக்கிறது இருக்கிறது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லி. என்னால ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பி, என்னாலன்னு கூட சொல்லக்கூடாது, சாரி, கர்த்தருடைய கிருபையினால ஒரு தம்பி ரட்சிப்புகளை நடத்தணும். அவரு என்கிட்ட பார்க்கும் போது சொல்றாரு, அண்ணா நான் 50 வயசுல வேலை செய்யறேன். சரி செய்ய, என்ன இல்லாம யூனியன்ல பேச மாட்டாங்க. நான் பல நாள் சொல்லி பார்த்தேன், ஒழுங்கா பேசு, ஊழிய செய்தியா அதை சொல்லு, எத்தனை பேர் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண அதை சொல்லு, ஆண்டவருக்கு என்று என்ன செஞ்ச அதை சொல்லுப்பானா சொல்ல மாட்டான். இந்த பேரு புகழும் தான், ஆனா ரிட்டையர்ட் ஆகி நிம்மதி இல்லை. ஒரு நிம்மதி கூட, ஒரு நாள் கூட நிம்மதி இல்லைங்க. காரணம் என்ன? தேவனை புகழ்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. நான் பார்த்துட்டேன், நான் கூட வேலை செஞ்சவங்க எவ்வளவு பெருமை அடைஞ்சவங்களாம் இன்னைக்கு எவ்வளவு ஒன்று இல்லாம போனாங்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். நான் சொல்ல நேரம் இல்லை, ஒரே சொல்லவும் வரல. என்னன்னா
ஒன்றையும் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டுவது தேவனுக்கு விரோதமான பகை. தாழ்மையா இருப்பதோ தேவன் கொடுக்கிற கிருபை. அவனுக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? கிருபை அளிப்பார், இரக்கத்தை காட்டுவார். ஆகவே அந்த வார்த்தையின் அடிப்படையில லூக்கா 22 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். கவனிங்க, 3 தெய்வ மனிதர்களை காட்ட போற. 3 மனிதர்களும் தேவனால் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள். கவனிங்க, 3 தேவ மக்களும் தேவனுடைய கரத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. இந்த பேதுருவை புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, இந்த சீஷருடைய லிஸ்ட் போடும்போது 12 பேரை எழுதும் போது முதல் பேர் பேதுரு தான் எழுதுவாங்க. ஆனால் அதிகம் படிக்காதவர், மீனவ வம்சத்தை சார்ந்தவர். ஆனால் இந்த இவருடைய பேரை நீங்க அடிக்கடி முதல்ல பார்க்கலாம். உற்சாகமான மனிதன், மிகவும் எந்த ஒரு கேள்வி கேட்கவும் கடவுளிடத்தில் துணிந்த மனிதன். அவன் அநேக கேள்வி கேட்டதுனால அநேக பதில்களை அவன் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சமுதாயத்துக்கு இன்றைக்கு நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே எத்தனை முறை மன்னிக்கணும் ஒருத்தரை அப்படின்னு கேட்டார். பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு விரோதமாக யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் என் சகோதரன்? அப்போ அவர் சொன்னார், 70 முறை. அப்படின்னா கணக்கு போட்டு பார்ப்பீங்களா? 70 முறைன்னா என்ன, எப்படி கணக்கு போடுவீங்க தெரியுமா? 70 முறைன்னா எப்படிங்க கணக்கு போடுவீங்க? 7 × 7 70 முறைனா 7 × 70 கவனிங்க, 7 × 70 490 இல்ல, 7 times of 70, 7 to the power of 70, 7 to the power of 70. 7 மேல 70 போடுங்க. 7 × 7 × 7 × 7 × 7 × 70 தடவை போடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை தடவைனாலும் மன்னிக்கணும்னு அர்த்தம், இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஆண்டவர் அதுதான் சொல்ல வராரு. சரியா? எத்தனை தடவைனாலும் மன்னி. ஆனா தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வளர முடியாது. அதை புரிஞ்சுக்கான்ற. நான் உன்கிட்ட இருந்து 5 ரூபாய் எடுத்துட்டேன், ஓகே மன்னிச்சுக்கோ. எதுக்குப்பா எடுத்த? சாப்பிட்றதுக்கு எடுத்துக்க போ. சரி, அடுத்த தடவை 5 ரூபாய் எடுக்கிறேன், எதுக்குப்பா? மன்னிச்சுக்கோப்பா. எதுக்குப்பா எடுத்த? டீ குடிக்க எடுத்துட்டேன். சரி, எடுத்து மன்னிச்சு. அவன் ஆனா அதுலேருந்து என்ன பண்ண மாட்டான்? விடுபடவே முடியாது. திருட்டு புத்தியிலேருந்து மாற முடியாது. அவன் இன்னும் அதே இடத்துல தான் இருப்பான், கவலைப்படாது. ஆனா நீ மன்னிக்கிறவன் மேல போயிட்டே இருப்ப. ஏன்னா மன்னிக்கிற சுபாவம் கடவுளுடைய. அதே சமயத்துல வளராம இருக்கிறதே அவனுக்கு ஒரு தண்டனை. நல்லா புரிஞ்சு, வளராம இருக்கிறதே, ஆமா, புரிந்து கொள்ளுங்க. கடவுள் மிகப்பெரிய ஞானம் உள்ளவருங்க, மகா நீதி உள்ளவர், மகா நீதி உள்ளவர். அவரை போல ஒரு நீதி நியாயம் செய்யவே முடியாது. பொறுத்திருந்து, அன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, ராஜா அன்று கொள்வா, தெய்வம் நின்று கொள்ளும். அப்படி மனுஷன் உடனடியா பழி வாங்க பார்ப்பான். ஆனா கடவுள் அப்படி இல்லை, பழி வாங்க மாட்டாரு. ஆனா அவன் செய்யற வேலைக்கு அவனுக்கே அது வினையா முடியும். அவன் செய்யற வினை அவனுக்கே என்னவா முடியும்? வினையா முடியும். அதுதான் தேவனுடைய தீர்ப்பு. ஆகவே நியாய தீர்ப்பு 2 விதமா இருக்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சப்ஜெக்ட் விட்டு வெளியில 2 வார்த்தை சொல்றேன். நியாய தீர்ப்பு 2 விதமானது. ஒன்னு பூமியிலேயே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, இன்னொன்று நித்திய நியாய தீர்ப்பு. அது ஆங்கிலத்தில் சொன்ன நல்ல வார்த்தை, ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். another one is eternal judgment. இது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். இது நேரடியா பார்த்தா உங்களுக்கு புரியாது. உயிரோடு இருக்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் நித்திய ஜட்ஜ்மெண்ட், எட்டர்னல். 2 விதமான நியாய தீர்ப்பு இருக்கு ஒரு மனுஷனுக்கு. அது யாரா இருந்தாலும் சரி. பரிசுத்தவானுக்கு பூமியில சரி கட்டிடுவார்,
பரிசுத்தவானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவனை மனம் திரும்ப வச்சு அவனை என்ன பண்ணுவாரு? பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வார். அந்த மனம் திரும்ப வைக்கிறதுக்கு கொடுக்கிற ஒரு பாடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு நியாய தீர்ப்பு மாதிரி இருக்கும். அதனால பூமியிலே நியாய தீர்ப்பு முந்திச்சுன்னா பரவாயில்ல, நம்ம மனம் திரும்ப சான்சஸ் இருக்கு. புரிஞ்சிச்சா? பிந்திக்குச்சுன்னா ஆபத்து. அதனால இப்பவே மனம் திரும்பிடுவோம். நமக்கு இருக்கிற சகல துர்க்குணங்களை விட்டு, எல்லாத்தை விட மிக மோசமானது பெருமை என்கிற துர்க்குணம் தான். என்னது? எல்லாத்துக்கும் தலைமைதான். நீங்க பெருமை பேசுறவங்க பாருங்க, ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு ஆள் அட்ரஸ் இருக்காது, காணாம போயிடுவாங்க. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான ஒரு மிகப்பெரிய பகையான ஒன்றுங்க. ஆகவே இந்த பேதுரு நிறைய இடங்கள் ஆண்டவர்கிட்ட முந்தி கேட்பாரு, முந்தி பதில் சொல்வாரு. ஆனா இவர் முந்தினவனே பேரு, இவருக்கு பேரு முந்தினவனே பேரு. ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன வந்தாலும் சரி, அந்த வார்த்தை பாருங்க, காவல்ல நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை பின்பற்றுவேன். இப்ப இவருக்கு என்ன ஒரு மனசுல ஒரு தைரியத்தை சொல்றான். நான் எப்படி தைரியமானாலும் தெரியுமா, ஏன்னா சாவு வந்தாலும் நான் விட மாட்டேன். நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன், உங்களை பின்பற்றியே வருவேன். அத வேகமா அந்த மன உறுதிய அத பெருமையா சொல்றான். நான் எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன் சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா 2 தடவை சேவல் கூவும், ஆனா நீ 3 தடவை கூவிடுவிய தெரியுமான்னாரு. சேவல் எத்தனை தடவை தான் கூவும், ஆனா நீ எத்தனை தடவை கூவிடுவ? கொஞ்ச நாள் பொறுத்துக்கடானாரு. உன்னுடைய தைரியம், உன்னுடைய மன உறுதியெல்லாம் எனக்கு தான் தெரியும், நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கும் தெரியும், அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து பாருன்னார். என்ன நடந்தது? 3 முறை செய்தானா? தெரியாதுன்னா சத்தியம் பண்ணனா, மறுதலிச்சா, சபிச்சா. அதே அதிகாரம் கடைசி வார்த்தையில பாத்தீங்கன்னா மனங்கசந்து சத்தமிட்டு மிகவும் அழுதான். பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணா, நான் யார் தெரியுமா, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், எது நடந்தாலும் சரி ஆண்டவரே நான் விட மாட்டேன். அதான் ஒரு பாராட்ட வேண்டியதான். ஆனா என்ன சொல்றான், நான் உங்களை விட மாட்டேங்கிறான். ஆனா எப்படி சொல்லியிருக்கணும், எப்படி சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லலாமா? இப்படி சொன்னதை விட வேற மாதிரி எப்படி சொல்லியிருக்கலாம்? அதாவது கல்யாணம் பண்ண புதுசுல சொல்லுவாங்க, கல்யாணத்துல ஆலோசனை சொல்லுவாங்க, அப்பா நீ கல்யாணம் பண்ற சந்தோஷமா இருன்னு நல்லா சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிற இல்ல, சாப்பிடும்போது கடுக்குன்னு ஒரு பல்லுல கல்லு மாட்டிக்கும், சாப்பாட்டுல கல் இருந்து என்ன பண்ணும், மாட்டிக்கும். உடனே என்ன பண்ணக்கூடாது, அந்த கல்லை எடுத்து மூஞ்சில துப்பிராத பண்ணாட்டி மூஞ்சில என்ன சொல்லணும், அம்மா கல்லும் வேகலம்மா, கல்லும் வேகல, கல் வெந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்ல அப்படிம்பாரு. அப்ப என்ன அர்த்தம், குறை எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு, அதே சமயத்தில் பக்குவமா சொல்ற மாதிரி இருக்கு, கோபமா இல்லாத மாதிரி இருக்கு, பொறுமையா சொல்ற மாதிரி இருக்கு, சூடு சொரணை ஏத்துற மாதிரி இருக்கு. புரிஞ்சதா? அது மாதிரி இப்ப நீங்க இந்த வார்த்தையை மாத்தி சொல்லுங்க, பேதுருவோட மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லலாம்? அவன் என்ன சொல்றான், சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றுவேன். வேற மாதிரி எப்படி சொன்னா இது சரியா இருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க.
சீக்கிரம் முடிச்சால்தான் நான் சரியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப லாங்கா போச்சுன்னா மெசேஜை கேட்க மாட்டேன்றா. 40 நிமிஷமா ஐயோயோ அப்படின்னுறான். பின்பற்ற விரும்புகிறேன். அப்புறம் வேற மாத்தி சொல்லுங்க. யாருக்கும் தெரியலையா? இது எப்படி சொன்னா நல்லா இருந்திருக்கும்? சுருக்கமா, ரத்தின சுருக்கமா எப்படி சொன்னா நல்லா இருக்கும்? இன்னும் நீங்க அந்த பக்குவத்துக்கு வரல பாத்தீங்களா? ஆண்டவரே, உம்முடைய தயவால, உம்முடைய இரக்கத்தால, நீங்க கொடுக்கிற பலத்தினால உங்களை கடைசி வரைக்கும் நான் பின்பற்றுவேன். உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய இரக்கத்தினால, உங்களுடைய வார்த்தையினால, உங்களால தான் நான் என்ன பண்ணுவேன்? என்ன நடந்தாலும் உங்களை பின்பற்றுவேன். இப்படி சொன்னா சரியா இருக்குமா இல்லையா? என்ன சொல்றீங்க? கொட்டாரவங்களே ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. நான் இப்ப யாரை முன்னாடி வச்சேன்? அதுதான். ஆண்டவரே, நீர் தருகிற பலத்தினால நான் விட மாட்டேன். நீர் எனக்கு மேல வச்சிருக்கிற இரக்கத்தினால நம்ம விட மாட்டேன். எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தையின் வெளிச்சத்தினால உங்களை நான் விட மாட்டேன். இப்ப புரிஞ்சதா? இப்ப யாரை முன்னாடி வைக்கல. இப்போ உதாரணமா நம்ம ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு ஏழை பாவி ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே. இது எப்படி சொல்றாங்க? தாழ்த்தி ஜெபம் பண்றது மாதிரி தானே இருக்கு. தாழ்த்தி ஜெபம் பண்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா உண்மையான தாழ்த்துதல் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய தயவுனால நான் மீட்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான் ஆண்டவரே, உம்முடைய தயவால தான் நான் வல்லமை நல்லா பாடுறேன் ஆண்டவரே. நான் மிகப்பெரிய பாடகின்னு சொல்றதெல்லாம் உங்களால தான். இப்ப யாரை நான் மேன்மைப்படுத்துறேன்? ஆனா மிகப்பெரிய பாடகிங்கிறதுனால தான் அப்படிங்கிற வார்த்தை வருதா இல்லையா? அது யாராலதான்? அதுதாங்க தாழ்மை. உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான் ஜெபிக்கிறது என்னவென்றால் அதுதான் தாழ்மை. உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமானாகிய அடியான் ஜெபிக்கிறது என்னவென்றால் அதுதான் தாழ்மை. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? நீங்க பாவின்னு சொல்லி ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் தந்த ரட்சிப்பை நீங்க அலட்சியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சதா? ஆண்டவர் சிந்தின ரத்தத்தை நீங்க அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது அந்த ரட்சிப்பை நீங்க இன்னும் சரியா புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். ஆகவே கவனிங்க, நமக்கு இருக்கிற எந்த விதத்திலும் நல்ல குணமா இருக்கட்டும், எந்த பொதுவான குணமா இருக்கட்டும், அது தற்பெருமையா இனி பேச மாட்டேன் என்பதை தீர்மானம் பண்ணுங்க. இவன் சொல்லி முடித்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார். அடுத்த 34வது வார்த்தை பாருங்க. அவர் அவனை நோக்கி பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிங்க, ஏன் சொன்னார் தெரியுமா? நீ யாருங்கிறத நீ எனக்கு வெளிப்படுத்துற இல்ல, நீ ஆண்டவருக்குள்ள இன்னும் நீ மறுபடி பிறக்கல. மறுபடி பிறந்தவனுடைய ஜெபம் வேறங்க, மறுபடி பிறக்காதவங்களுடைய ஜெபம் வேற. மறுபடி பிறந்தவங்களுடைய பேச்சுவார்த்தை வித்தியாசமா இருக்கும், மறுபடி பிறக்காதவங்களுடைய பேச்சுவார்த்தை வித்தியாசமா இருக்கும். கவனிக்கும் போதே தெரியும் எதுக்குள்ள தேவ பக்தி இருக்கு, எதுக்குள்ள விசுவாசம் இருக்கு, எதுக்குள்ள தாழ்மை இருக்கு, எதுக்குள்ள தெய்வீகம் மறைஞ்சு இருக்குங்கிறது தெளிவா கண்டுபிடிக்க முடியும். 2வது மனுஷனை சொல்றேன், ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10-13 வாசிங்க. ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதன். அவன் விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து தேவன் அவனை பிரித்தெடுத்து அவனை ஆசீர்வதித்து சொல்லி அவனை அழைத்து வந்தார். அப்படியே அவனை விசுவாசித்து தன்னுடைய குடும்பத்தையும் ஊரையும் சொந்த ஜனங்களை விட்டு
அவன் தேவன் பின்னாடியே அவன் காட்டுகிற தேசத்துக்கு நடந்து வந்தான். நடந்து ஆண்டவர் பிரயாணித்து போகிற வழியிலே இவன் என்ன செய்தான் என்பதை கவனி. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். கவனிங்க, அநேக இடங்கள்ல அநேக சந்தர்ப்பங்கள்ல we can fail in the points of our greatest strength. எங்க நமக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறதுங்கிறது நாம சொல்றோமோ அந்த இடத்துல நம்ம விழக்கூடிய தருணங்கள் வரும். எந்த இடத்துல எனக்கு இது பலன் இருக்கு, நான் பராக்கிரமசாலி, நான் சாந்த குணம் உள்ளவன், எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நான் பொறுமைசாலி, நான் சகித்துக் கொள்றவன், நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்தில் அவன் விழுந்தான் என்ற அர்த்தம். We can fail in the points of our greatest strength. எங்க நமக்கு பலன் இருக்குதுன்னு சொல்றோமோ அங்கதான் நம்ம விழுந்துருவோம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. இந்த மனுஷன் ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பனாய ஆண்டவர் அழைத்தார். ஆனா அங்க கவனிங்க, ஆபிரகாம்ஸ் greatest strength was his faith. அவனுடைய ஸ்ட்ரெங்த் எதுதான்? பலன் எதுதான்? விசுவாசம் தான். ஆனா விசுவாசத்தை தடுமாறிட்டான். பாத்தீங்களா? தடுமாறினானே இல்லையா? ஏன் அந்த இடத்துல அந்த ஊர்லயும் தன்னோட மனைவியை கர்த்தர் காப்பாத்துவாரு, அந்த நம்பிக்கை இழந்துட்டான் பாருங்க. அந்த விசுவாசம் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஆபிரகாமோட மனைவி அழகானோ. ஆதாம திரும்பி பாருங்களேன். ஆதாமை விட ஏவாள் அழகுள்ளவளோ ஆதாம் அழகுள்ளவனா இருந்திருப்பானா? ஏன்? ஆதாம் அழகுள்ளவன் தான். ஆனா தாடி மீசையோட தானே இருந்திருப்பான். சேவிங் செட்டு, பியூட்டி பார்லர் அங்கங்க போயிருப்பானா? சொல்லுங்க, இருந்திருக்க முடியாதுல்ல. ஒரே தாடி மீசையா தானே இருந்திருக்கும். அப்ப யாரை விட அழகு? ஏவாள் தான். அதனால கவனிச்சுங்க. இப்போ இந்த சாராள் மிகவும் அழகுள்ளவன். இவன் என்ன சொல்றான்? இந்த ஊர் ஜனம் என்னுடைய சகோதரின்னு சொல்லி உன்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க, கடத்திடுவாங்க. அதனால நீ என்னுடைய மனைவின்னு இருக்கிற, ஆனா நீ என்னுடைய சகோதரின்னு என்ன பண்ண சொல்லு அப்படின்றான். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? விசுவாசம் தடுமாறிடுச்சு. நம்பிக்கையை இழந்துட்டான். விசுவாசத்துல கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? பலவீனம் ஆயிடுச்சு. அது மாதிரியே தூக்கிட்டு போயிட்டாங்க. விசுவாசத்தின்படியே ஆக்கணும். நீ சொன்னபடியே, ஆமா, whatever you say, நீ சொன்னபடியே உனக்கு ஆக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அதே மாதிரி தூக்கிட்டு போயிட்டார். நல்ல கவனிங்க. ஆனா ஆண்டவர் நீதி உள்ளவர். எந்த ஒரு பங்கம் இல்லாமல் பத்திரமா கொண்டாந்து திருப்பி சேர்க்க தேவன் அவரால் தான் முடியும். இந்த பக்குவமா பத்திரமா கொண்டாந்து பக்குவமாகவும் பத்திரமாகவும் கொண்டாந்து சேர்க்கிறது யாருடைய வேலையா இருந்தது? இப்ப இவனுடைய சாமர்த்தியம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு உன்னதமான ஸ்கில்லா இருக்கட்டும், திறமையா இருக்கட்டும், தாளந்தா இருக்கட்டும், குணமா இருக்கட்டும், கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கு. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த நல்ல குணத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த நல்ல பக்குவமான ஒரு நிலைமைக்காக நன்றி ஆண்டவரே. எந்த ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது? மேன்மைப்படுத்தாது. எந்த ஒன்றையும் மேன்மைப்படுத்தாதீங்க. அதுவே நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். மூன்றாவது, மோசே மிகப்பெரிய தேவ மனிதன். மிகப்பெரிய தேவ மனிதன், தேவனால் பயங்கரமாய் பயன்படுத்தப்பட்ட மிக வல்லமையான மனிதன். He was a man of mighty.
in words and deeds. அவன் வார்த்தையிலும் வாக்கிலும் வல்லவனாயிருந்தான். சகல கலைகளிலும் அவன் கற்று தேறினவன். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? நீங்க கவனிங்க. என்னாகும் 12:3 பாருங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். Moses' strength was in his meekness. Moses' strength was in his meekness. அவன் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அதுதான் அவனுக்கு பலமாயிருந்தது. சாந்த குணம்னா என்ன? நம்ம எல்லாரும் நினைச்சுக்கோம் பொறுமையா இருக்கிறது. பொறுமை வேற, சாந்த குணம் இல்ல வேற. சாந்த குணங்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்ளுகிற தன்மை. சில பேர் கற்றுக்கொள்ளுகிற தன்மை கிடையாது. நானா படிச்சுக்குவேன், நானா அது எனக்கு தெரியும். கடைசியில் அந்த கற்றுக் கொடுக்கிற இடத்துல விட்டா ஒன்றும் தெரியாதுன்றான். நல்லா புரிஞ்சுங்க. சாந்த குணம்ங்கிறது கற்றுக்கொள்ளுகிறது. அவன் பாருங்க, மலையில போய் உட்கார்ந்து பல நாட்கள் காத்திருந்து ஆண்டவர் சொல்ல கேட்டு கற்றுக்கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தேவ மனுஷன். மோசஸ் வாஸ் a law giver. ஆமென். அல்லேலூயா. பிரமாணத்தை கொடுத்ததே யார்தான்? ஆமா, மிகப்பெரிய சாந்த குணம் உள்ளவர். ஆனா அவனுக்கு நேரிட்ட பிரச்சனை பாருங்க. அதே புத்தகம் என்னாகுமா 20:11 தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மலையிட்ட பேசுப்பா, தண்ணி வரும்னாரு. ஜனங்களுக்கு தண்ணி இல்ல, வனாந்தரத்துல தண்ணி இல்லாம ரொம்ப தாகம் உண்டாயிடுச்சு. ஜனங்கள் தண்ணி கேட்டு அலறாங்க, கேட்கறாங்க, கெஞ்சுறாங்க. அப்போ தேவனிடத்துல ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்னை நெருக்குறாங்க, தண்ணி வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் இந்த மலை என்ன பண்ணு, பேசு, மலையிட்ட பேசு. மார்க் 11:23 கூட எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேசி, மலையை பார்த்து கவனிங்க. மோசேட்ட சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பேசுப்பா. ஆனா அந்த ஜனங்கள் கொடுத்த தொந்தரவுல கோபத்துல என்ன பண்ணிட்டாரு? அந்த சாந்த குணம் போயிடுச்சு. அந்த இடத்துல சாந்த குணத்தை இழந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னதை மீறிட்டாரு. 2 முறை அடிச்சிட்டாரு. நல்ல கவனிங்க. அந்த இடத்துலயும் தவறு நேர்ந்தது. அதனால கவனிங்க, எந்த நமக்கு இது உண்டு, இது இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. பேதுரு வைராக்கியம் உள்ளவன். ஆனால் அவன் என்ன ஆயிட்டான்? சில இடத்துல தவறிட்டான். அதே மாதிரி ஆபிரகாம், அடுத்தது மோசே. இப்படி பல இடங்களை நம்ம சொல்லலாம். ஆனா தவறுனதை சொல்ல வேணாம். ஆனா அந்த தவறு நமக்கு பாடமாய் மாறுகிறது. தவறுகள் அதுதான் முக்கியமா எடுத்துக்கணும். பரிசுத்தவான்களுடைய தவறுகள் எதுக்கு? இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு என்னவா மாறுது? பாரமா இல்ல, பாடமா மாறுது. ஆமா, பாடமா மாறணும். நமக்கு பாடமா மாறணும். படிச்சுட்டு பரிசுத்தவான்களுடைய குறைய சொல்லிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பாருங்க, ஊழியக்காரனை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. நாம் அவர்களுக்காக செபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அடுத்த பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நம்முடைய காரியத்தை குறித்து, எந்த ஒரு விஷயத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. ஆனா எப்படி சொல்லணும்னா, ஆண்டவருடைய தயவுனாலே எனக்கு ஆண்டவர் இந்த திறமையை கொடுத்திருக்கிறார், இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார், போதிக்கிற தன்மையை எனக்கு கொடுத்து, ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் மிக திறமையோடு செய்து கொண்டிருக்கிறேன். தேவன் என்னை தேவனுடைய அபிஷேகத்தினால எந்த விதத்திலும் தேவனை நாம மகிமைப்படணும். அந்த வார்த்தை நீங்க சொல்ற வார்த்தையில என்ன பண்ணணும்? எந்த விதத்திலும் மகிமைப்படணும். பலவீனமா இருக்கிறீங்க, கிருபையில இருக்கிறீங்க. வியாதியா இருக்கிறீங்க, எப்படிங்க இருக்கிறீங்க? கிருபையில இருக்கிறீங்க. ஏங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கணும்? என்ன சொல்லணும்? பலவீனமா இருக்கிறீங்க, கிருபையில இருக்கிறீங்கன்னா கிருபையில பலவீனமா இருக்கிறீங்களா? அப்போ நம்ம ஆளுங்க சொல்றதை கேளுங்களேன். என்ன பிரதர், எப்படி இருக்கிறீங்க? கிருபை பிரதர். என்ன பிரதர் கிருபை அப்படின்னு கேட்டா 10 வருஷமா சுகரா இருக்கு. அப்ப சுகரா இருக்கிறது கிருபையா?
நல்லா கவனிங்க. நீங்க வியாதி வரது போறதை பத்தி நான் பேசல. பேசுற முறையை கத்துக்குங்க. ஆண்டவருடைய விசுவாசத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவருடைய விசுவாசத்தினாலே. சத்தமா வராதா? அவ்வளவுதான் சத்தமா உங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தையினாலே, அவர் தந்த விசுவாசத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீதிமான் கிருபையினாலே வாழ்வான். ஆமென். நீதிமான் கிருபையினாலே வாழ்வான். விசுவாசத்தினாலே வாழ்வான். அதான இருக்கு. அப்படியே கிருபையில வாழ்றோம்ன்றீங்க. கிருபைங்கிறது ரட்சிப்புக்கு தாங்க, விசுவாசம் தாங்க வளர்றதுக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கிருபைங்கிறது ரட்சிப்புக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தையினாலே, அவர் தந்த விசுவாசத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வரட்டும், தலைவலி வரட்டும், எது வரட்டும், கவலை இல்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்படி பெருமையா பேசுங்க, தப்பு இல்லை. கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே இதை நான் செய்து முடிப்பேன், கவலை இல்லை. இதை நான் செய்வேன் அப்படிங்கிறத விட, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே நான் செய்வேன். வாக்கியங்கள் வித்தியாசமா இருக்கா? இதை நான் செய்வேங்கிறதுக்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் செய்வேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமென். நடுவரால் ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சனால் ஒன்றுமல்ல, விலை செய்கிற தேவனாலயா. ஓடுகிறனால ஒன்றுமல்ல, விரும்புகிறனால ஒன்றுமல்ல, இறங்குகிற தேவனாலயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலயா. எல்லாம் புரிந்து. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை குறித்தோ வீட்டை குறித்தோ பெருமையான ஒன்றை என்ன பண்ணக்கூடாது, பேசுவதை நிறுத்துங்கள். சரி, மற்றபடி வேற என்னத்தை பேசணும் அப்படின்னா, சுருக்கமா சொல்றேன். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சங்கீதம் 27. நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து. அப்ப சிலுவை குறித்து நிறைய பேர் சிலுவையை மேன்மை பாராட்டுறாங்க, தப்பா எடுத்துக்கிறாங்க. சிலுவை நமக்கு மேன்மை அல்ல. சிலுவை சாப மரம், நம்முடைய பாவங்களை சுமந்த மரம். சுமக்கிறதற்காக இயேசுவை அடிக்கப்பட்ட இயேசு அந்த மரத்தில் அடிக்கப்பட்டார், சாபமானார். அந்த மரம் புனித மரம் அல்ல. நல்ல கவனிச்சுங்க. சிலுவை மரம் புனித மரமா? அடிக்கப்பட்டவர் தாங்க புனிதர். இயேசுதான் நமக்கு பாவமானார். அவர் புனிதமான தேவன், பாவம் இல்லாதவர் பாவமானார். இப்ப புரிஞ்சா? சிலுவை நமக்கு புனிதம் அல்ல, சிலுவையில் தொங்கினவர் தான் புனிதமானவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சிலுவை நமக்கு புனிதமா? எல்லாம் மைனரும் மாட்டிக்கிறாங்கல்ல, மைனர் செயின் இல்ல, மைனர்லாம் என்ன மாட்டிக்கிறாங்க? சிலுவையை மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அது கிறிஸ்தவத்துக்கு ஒரு அடையாளங்கிறது மாத்திக்கிறாங்க. அதை நான் யாரு? சிலுவை போட்ட யாரு? கிறிஸ்தவன் சொல்லிக்கிற அடையாளத்துக்கு போட்டுக்கிறான்னு வச்சுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சிலுவை உங்க கழுத்துல தொங்குறதை விட சிலுவை கழுத்துல நாம தொங்கணும் டெய்லி. அவங்கதான் கிறிஸ்தவம். சிலுவை கழுத்துல, அதுதான் கலாத்தியர் 2:20 சொல்றார், நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சிலுவையில தொங்குறவங்க தாங்க கிறிஸ்தவன். அல்லேலூயா. சிலுவையை கழுத்துல தொங்க போறவன் கிறிஸ்தவன் இல்ல. அவன் தண்ணி அடிக்க போனான்னா முதல்ல சிலுவை தான் முதல்ல உள்ள விழுவும். இப்படி குடிஞ்சான்னா அவன் சொல்றான், நான் குடிக்கிறது முடியாது, சிலுவை முன்னாடி விழுதுறான்றான். அப்ப பாருங்க, எனக்கு முன்னாடி என் சிலுவை ரொம்ப உஷாராகுது. அதனால என்ன பிரயோஜனம்? சிலுவை போறதுனால கிறிஸ்தவன் இல்ல, சிலுவையில தொங்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, சிலுவை குறித்துனா என்னன்னா, சிலுவையில தொங்கினவரை குறித்து மேன்மை பாராட்டு. 27 சங்கீதம். ரதங்களை குறித்தும், ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் ஜாதியை குறித்தும், சிலர் பட்டங்களை
குறித்தும் பதவியை குறித்தும் சில வேலையினுடைய பெருமையை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இதுதான், நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தராகிய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கைதட்டுங்க ஆண்டவர். அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமம் அல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் உலகத்தில் புனிதமான நாமம். ரட்சிக்கிற நாமம் இயேசு என்கிற நாமம் தான். ஆமென். இந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. சிலுவை அல்ல, சிலுவையிலே தொங்கினவர் தான் புனிதமானவர். சிலுவை புனித சின்னம் அல்ல, சிலுவை புனித சின்னம் அல்ல, சிலுவையில தொங்கினவர் தான் புனித சின்னமானவர். ஆமென். அந்த நாமத்தை மையப்படுத்து. ஆகவே இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 9:23-24 படிச்சு முடி. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன், மேன்மை பாராட்டணும்னா மேன்மை பாராட்டுகிற யாரா இருந்தாலும் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று, நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் நீதி நியாயம் உடையவர், நான் கர்த்தர் என்பதை நீ அறியணும். அந்த அறிவு உனக்கு இருந்தா இப்ப பெருமை பாராட்டு. அந்த அறிவை குறித்து பெருமை பாராட்டு. நான் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறேன், ஆண்டவருடைய நீதி நியாயங்களை குறித்து அறிந்திருக்கிறேன், உபதேசங்களை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அறிவை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை குறித்து என்ன பண்ணுங்க? அந்த அறிவை குறித்து உங்களை குறித்து இல்ல, அந்த அறிவை குறித்து கர்த்தரை அறிகிற அறிவை குறித்து மேன்மை பாராட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்து அல்ல, தன்னைத்தான் மேன்மை பாராட்டுகிறவன் தேவனுக்கு உகந்தவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம், பெருமைப்படுத்துவோம். அதுவே நம்முடைய இலக்காய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.